நிறைய கர்ப்பிணிகளுக்கு வாந்தி பெரிய பிரச்சனையா இருக்கும். இந்த வாந்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி வாந்தி வருமா வராதா அப்படின்னு அது நாசியான்னு சொல்லுவோம். அந்த இதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது எவ்வளவு கம்மி பண்ணணும் அப்படின்னா, நல்ல அன்பான கணவன் இருந்தா போதும், கம்ப்ளீட்டா கம்மியாயிரும். மெயினாவே வாமிட்டிங் எதனால இருக்குன்னா, வயிற்றுல இருக்க பாப்பாக்கு வேற பிளட் குரூப் இருக்கும். இது வந்து நம்ம உடம்புல அது அட்ஜஸ்ட் ஆகுது இல்லையா, அந்த பாடி அட்ஜஸ்ட்மெண்ட்காக தான் இந்த வாமிட்டிங் வருது. ஸோ அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. ஒரு 4 வாரம் 6 வாரம் தான் சாதாரணமாக இருக்கும். பட் சிலவங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்குமே இருக்கும். காரணம் யூரின் பையில இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இல்ல நஞ்சில் ஏதாவது சின்ன பிரச்சனை இருக்கலாம், இல்ல மைல்டா தைராய்டு இருக்கலாம், இல்ல ரெட்ட குழந்தைகள் இருக்கலாம். இது மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். என்னோட டிப்ஸ் ஒன்று, காலையில் எழுந்திரிச்சு பல்லு தேய்க்கணும்னு நினைக்காதீங்க. நைட்டே பல்லு தேய்ச்சிட்டு காலையில் வாய்க்கு பிடிச்சிட்டு ஃபுட் எடுத்தீங்கன்னா போதும். ரெண்டாவது, காலையில் எழுந்திரிச்சோன்னு சமைக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படியே சமைக்கணும்னு நினைச்சாலும் தாளிக்கிறத அவாய்ட் பண்ணிருங்க. மூணாவது, காஃபி டீயை கம்மி பண்ணிட்டு, பால்ல இருந்து எது இருந்தாலும் கம்மி பண்ணிட்டு, அதுக்கு பதிலாக சுக்கு காப்பி இல்ல கருப்பு காப்பி இல்ல ஜிஞ்சர் டீ, கிரீன் டீ இது மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. வாமிட்டிங் கம்மியா இருக்கும். ஆனா வாமிட்டிங் வராம இருக்கிறதுக்கு எம்செட்டின் டேப்லெட் இருக்கும், இல்ல பிரெக்னிடாக்சின் இருக்கும், நிறைய சின்ன சின்ன மாத்திரைகள் இருக்கும். அது சாப்பிடறதுனால பேபிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா வாமிட்டிங் இல்லாம இருந்தா நீங்க பிரெக்னன்சியை நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. பிரெக்னன்சியை பாசிட்டிவா அப்ரோச் பண்ணி வச்சுக்கோங்க. பேபியும் ஹெல்த்தியா இருக்கும், நீங்களும் ஹெல்த்தியா இருப்பீங்க.